அகத்தியா ஞானம் என்ற ஞான பண்டிதன். சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். சின்ன ஒரு கிராமம் தான், தெற்கு பிச்சிதாம்பட்டி. எங்களோட குலதெய்வம் பேரே வந்து சிலம்பைய சிலம்பாத்தா. அப்பா பேரு அழகப்பன் சிலம்பாயி. சரி சரி. என்னுடைய ஆசான் ராஜ மகாகுரு கழுகுமனை ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள். அவரு ஒரு பெரிய ஒரு ஆசான். பல சிலம்பத்துக்காக சட்டத்திட்டங்கள் வகுத்து சிலம்பமே தன்னுடைய மூச்சா வாழக்கூடிய ஆசான், மூத்த ஆசான். என்னுடைய ஆசான் சந்திரசேகர் அவர்கள். அவருடைய அடையாளத்தோடு அவருடைய வாரிசாக அந்த சிலம்ப பணி நான் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து தமிழ்நாடு சிலம்ப ஆசானுடைய சங்கத்துடைய கூட்டமைப்புடைய பொதுச்செயலாளர் இருக்கேன். தமிழ்நாடு சிலம்ப விளையாட்டு சங்கங்களின் கூட்டமைப்புடைய பொதுச்செயலாளர் வந்து உங்க முன்னாடி அறிமுகம் ஆகிட்டு இருக்கேன். சில கோரிக்கைகளை என்னுடைய சொந்த கருத்து மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சிலம்ப கலைஞர்களுடைய நல் கருத்தாக நான் வந்து இங்கே வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் வந்திருக்கேன். எத்தனை வயசுல நீங்க எடுத்தீங்க சிலம்பம் அப்படின்றது? என் தாய் சிலம்பாயி. நான் வந்து 12 வயசுல கம்பு எடுத்து கொடுத்தாங்க. கிராமத்துள்ள ஆசான்கள் எங்கேயும் கொடுத்தாங்க. அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளையாண்டு 17 வயசுல என்னுடைய ஆசான் மரியாதைக்குரிய கழுகுமனை சந்திரசேகரோட அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலமாக இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த ஆசானாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஆசான் இன்னமும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம். இன்னமும் என்னுடைய ஆசான் சொல்லுவார், இன்னும் நீ வரணும் கற்றுக்கணும், இன்னும் சில எல்லாம் கற்றுக்கணும், வா அப்படின்னு உரிமையாக பேசுவார். இன்னமும் அவருடைய மாணவராக இன்னமும் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் காலங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். நிறைய விஷயங்கள் யாரும் முடித்ததா இல்லை, நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுபோக கராத்தே மாஸ்டர் இல்லை நீங்க? ஆமாம், 85ல் கராத்தே மாஸ்டர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கராத்தே ஞானம். சரி. சென்னையில சிலம்ப ஞானம். 85ல் நான் பிளாக் பெல்ட் முடிச்சிட்டேன். இங்க வந்து நம்ம மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் திருநாவுக்கரசு மூலியமா சென்னைக்கு வந்தேன். 84ல் இங்கே வந்துட்டோம். அதுவும் எங்கள் கழுகுமனை எங்கள் சந்திரசேகர் அவருடைய நல்ல ஆசீர்வாதம் தான் வந்து அவருடைய பயணம் பண்ணோம். அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுடைய உதவியாளராக, நேரடி உதவியாளர், அது கவர்மெண்டோடைய ஆள், நேரடி உதவியாளராக 88லேருந்து 89 வரையும் அங்கே அந்த போயஸ் கார்டனில் பரிசு செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணேன். அவங்களுடைய நேரடி உதவியாளராக ஒர்க் பண்ணலாம். அப்புறம் காலகட்டத்தில் வந்து இங்கே சிலம்ப வாத்தியாராக அப்போ பயணம் பண்ணிக்கிருக்கேன். பல சங்கங்களுக்கு என்னை வந்து வழி நடத்துவங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்னை வந்து அடையாளப்படுத்தி வந்துருக்காங்க மக்கள். சரி, இப்போ உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கா மாஸ்டர்? இப்போ நம்ம பேசாமல் இருந்தோம்னா நமக்கு சில வயசுல ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. நம்ம இருக்க வயது ஆண்டுகள் தான். நம்ம 12 வயசு சிலம்பெடுத்தோம்னா இந்த வயசுல வந்து சிலம்பத்தை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்மளும் பேசாமல் போயிட்டோம்னா யாருமே பேச முடியாமல் போயிடும். இப்போ அதனால வந்து ஆசான் வழியாக நம்மளும் அதை பயணம் பண்ணிக்கிருக்கோம். தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதுக்கு 1980ல் வந்து அரசோட அங்கீகாரம்